அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் மிகச்சிறந்த அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட மேராஜ், நேரில் அழைத்து அவர்களை கண்ணியப்படுத்திய இறைவன் அவர்களோடு அளவலாவி மகிழ்ந்து உறவாடி அவர்களுக்கென்று பிரத்யேகமாக அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்கள் மீது அல்லாஹ்வின் சமாதானம், என்னுடைய சாந்தி உண்டாவதாக என்று சொன்னார். அல்லாஹுடைய இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அல்லாஹ்வுடைய சலாம், சமாதானமும் சாந்தியும் அமைதியும் நம்மோடு நின்றுவிடக்கூடாது என்று நம்மை பாசம் வைத்து, இறைவா நீ சொல்லக்கூடிய இந்த சலாம் என் மீதும் உண்டாவதாக, என்னுடைய சமூகத்தாரின் மீதும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக சொன்னார். மற்றவங்க எல்லாம் அதை யோசிப்போமான்னு தெரியல. ஒரு காண கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் போது நம்மை பற்றியும் நம் குடும்பத்தை பற்றியும் தான் சிந்தனை வரும் பெரும்பாலான மக்களுக்கு. ஆனால் இங்கே காண கிடைக்காத அல்லாஹுடைய சலாம் என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பேருக்கு மட்டும்தான் அந்த சலாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சலாமுக்கு உரிய நபர்களில் முதன்மையானவர் சலாமுன் அலா இப்ராஹிம். அல்லாஹ் குர்ஆனிலே சாஃபாத்திலே சொல்வான், இப்ராஹிமின் மீது சலாம் உண்டாவதாக. இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்டியல் நீளுகிறது, சலாமுன் அலா மூசா வ ஹாரூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் என்னுடைய சலாம் உண்டாவதாக. சலாமுன் அலா நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சலாம் உண்டாவதாக. சலாமுன் அலா இல்யாசீன், இல்யாசின் மீது சலாம் உண்டாவதாக, நபி இல்யாசின் மீது சலாம் உண்டாவதாக. நபிமார்கள் 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள், குர்ஆனில் கூறப்பட்ட நபிமார்கள் 30க்கு மேற்பட்டவர்கள், 25 பேர்கள். அந்த 25 பேர்கள்ல அல்லாஹ் சில பேர் மீது மட்டும் சலாமுன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இந்த வார்த்தையை நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹுக்கும் பயன்படுத்துகிறார். சலாமுன் யா அய்யுஹன் நபியு, ஓ நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்தித்த உடனேயே ரசூலுல்லாஹுக்கு சலாம் சொல்கிறார். எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னானோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னானோ, இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னானோ, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னானோ, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னானோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னானோ, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தை சொல்கிறார். தனக்கு கிடைச்சது தன் உம்மத்துக்கும் கிடைக்கணும் என்று சொல்லி, யா அல்லாஹ் உன்னுடைய சலாம் என் மீதும் உண்டாவதாக, என் சமூகமான என் உம்மத்தின் மீதும் உண்டாவதாக என்று பெருமானார் நம்மின் மீது தூரமான அன்பையும் விசாலமான அருளையும் வைத்திருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதனுக்கு சலாம் கிடைத்ததுன்னு வச்சுக்கிறீங்களேன், வாழ்க்கையில சலாமத்துன்னு சொல்றோமே, அந்த சலாமத்துக்கு என்ன இலக்கணம் பொருள் சொல்றாங்கன்னு சொன்னா, ஆபத்தும் பதட்டமும் விபத்தும் முசீபத்தும் இல்லாத வாழ்க்கை தான் சலாமத் வாழ்க்கை. இன்னொன்னையும் சலாமத் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. ஆபத்தும் இருக்கும், முசீபத்தும் இருக்கும், ஆனா அதை ஏற்றுக்கொண்டு சாதாரணமாக தூசி தட்டின மாதிரி தட்டிட்டு போறான் பாருங்க, அதுதான் உண்மையிலேயே பெரிய சலாமத் என்று சொல்லப்படுகிறது. எதுவுமே வராம ஒருத்தர் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் சலாமத்து தான். வந்த பிறகும் எந்த சலனமும் இல்லாமல் அவன் இதயம் அழகான முறையில் அல்லாஹ் அல்லாஹ் என்று துடித்தாலும் அதற்கும் சலாமத்து தான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 சலாமத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் தந்தருள்வானாக. துன்பத் துயரங்களையும் அல்லாஹ் அனுமதிக்காமல் இருக்க செய்வானாக. அதோடு கூடி துன்பத் துயரங்கள் வரும்போது அல்லாஹ் என்று ரப்புல் ஆலமீனையே சார்ந்து அதை எளிதாக கடந்து போகக்கூடிய நல்ல வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு சஹாபி, உண்மையும் நேர்மையும் கொண்ட சஹாபி, வியாபாரம் செய்துவிட்டு வருகிறார். கொள்ளைக்கார கும்பல் அவரை வழி மறிக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒருவன் அவரை கடத்தியே சென்று விடுகிறார். கடத்தியே சென்று அவரை சிறை பிடித்து, நீ என்னை அடையாளம் காட்டிவிடக் கூடாது, அடுத்தடுத்த நான் கொள்ளைகளை அடிப்பதற்கு என் முகத்தை யாருக்கு தெரிந்தாலும் அவர்களை நான் இல்லாமல் ஆக்கி விடுவேன் என்று சொல்கிறார். பதட்டமும் பயமும் நிறைந்த அவர், என்ன இப்படி சொல்கிறாய், என் பொருளை எல்லாம் எடுத்துக்கொள், நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று எவ்வளவோ கெஞ்சுகிறார்.
ஆனாலும் அவன் கேட்டான் இல்லை. கடைசியில் அவர் என்ன செய்தார்? 4 ரக்காத் தொழுவதற்கு எனக்கு அனுமதித்தான் சொல்லி சொன்னார். இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. 4 ரக்காத் தொழுவதற்கு மட்டும் அனுமதித்தார். சரி, தொழுதுட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுறான். விட்டுட்டு இருக்கும் போது அவர் தொழுகிறார். தொழுகையிலேயே அவருடைய உள்ளம் பதறுகிறது, உள்ளம் துடிக்கிறது. நம் உயிர் போக போகிறது. இன்னும் ஒரு 5-10 நிமிடங்களில் நம் உயிர் போக போகிறது. ஆனாலும் நான் நம்பிக்கை வைத்த என் இறைவனின் அந்த அருள் என்னை விட்டு போகவில்லை. நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று பேருபகாரனான, பெரும் கொடையாளனான, பேரன்புமிக்க அல்லாஹுவே என்று அவனை அழைக்கிறார். அதற்கு பிறகு அர்ஷின் அதிபதியான, மிகச்சிறந்த வானுலக பூமியுலக அனைத்து வஸ்துக்களின் இறைவனான உன்னை நான் அழைக்கிறேன் என்று அழைக்கிறார். 2வது அழைப்பு. அழைத்து உடனே அதற்கு பிறகு அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, சீர்திருத்த இந்த உலகத்தை அழகான முறையில் சீர்திருத்தக்கூடிய செம்மலே, நல்லவனை அமைதியான முறையில் வாழ வைக்கக்கூடியவனே, இதோ இந்த கொள்ளைகார தலைவன் என்னை கொலை செய்வதற்கு தயாராக இருக்கிறான். 2 விஷயங்கள் உன்னிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. ஒன்று, என் குடும்பத்தாருக்கு நான் ஒரு சிறந்த குடும்பஸ்தனாக திரும்ப மீள வேண்டும், என் பிள்ளைகள் அனாதை ஆகிவிடக்கூடாது. இன்னொன்று, முக்கியமான ஒன்று, என்னை நம்பி தரப்பட்ட இந்த பணத்தை நான் உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த 2ம் நடக்கவில்லை என்று சொன்னால் பெரும் நஷ்டம் இந்த உலகத்தில் எனக்கு ஏற்படும். என் இறைவா, எனக்கு நீ உதவி செய்துதான் தீர வேண்டும், என் இறைவா, எனக்கு நீ உதவி செய்துதான் தீர வேண்டும் என்று திரும்ப 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 அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ரப்புல் ஆலமீன் அவனுடைய அந்த உள்ளத்தை தொடுகிறது. தொழுது முடிக்கிறார். தொழுது முடித்து விட்டு திரும்பி பார்க்கிறார். பிணமாக சரிந்து கிடக்கிறான். அவர் பக்கத்துல பெரிய ஆஜானு பாகுவான தோற்றத்தோடு ஒரு உருவம் இருக்கிறது. நீங்கள் யார் என்று கேட்கும் போது அந்த உருவம் சொல்கிறது, எந்த பேரன்பு மிக்கவனை நீ அழைத்தாயோ அந்த அழைப்பாளனுடைய உதவியாளன் தான் நான், அந்த அழைப்பாளனுடைய பெரும் காவலாளி தான் நான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நீ பேரன்பு மிக்கவனே என்று அழைத்தாய். முதல் வானத்திலிருந்து எனக்கு கட்டளையிட்டான், முதல் வானத்திலிருந்து இறங்கி வந்தான். 2வது என்ன செய்தாய்? அர்ஷின் அதிபதியே என்று கூறினாய். 2வதிலிருந்து 3வதுக்கு இறங்கி வந்தான். 2வதிலிருந்து 3வதுக்கு இறங்கி வந்தான். அதற்கு பிறகு சீர்திருத்தம் செய்பவனே, நல்லவர்களை வாழ வைப்பவனே என்று நீ அழைத்தாய். கடைசி வானத்திற்கு வந்த இறைவன், 4வது வானத்துக்கு வந்த இறைவன் உடனடியாக சென்று என் அடியானுக்கு உதவி செய் என்று சொன்னார். அவர் அந்த மலக்கு சொன்னார், அல்லாஹு அக்பர். இதை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அச்சரம் பெசகாம இந்த துவாவை 4 ரக்காத் தொழுது முடிச்சுட்டு நீங்களும் துன்ப துயரத்துல கேட்டீங்கன்னு சொன்னா, அவருக்கு அருள் பாலித்த அதே இறைவன் மேல் உலக வானத்திலிருந்து இறங்கி வந்து முதல் வானத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய உங்களுக்கும் அவன் உதவுவான் என்பதில் எல்லளவுக்கும் சந்தேகம் கிடையாது என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ஆக புனிதமான இரவுகள் அதற்கு பெரும் காரணமாக அமைகிறது. மேராஜிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சலாமத் என்ற அந்த வார்த்தை சாதாரணப்பட்டதல்ல. உலகத்தில் அவருக்கு பதட்டம் இருந்தது, பயம் இருந்தது. ஆனாலும் என் இறைவன் நம்மை காப்பாற்றுவான் என்ற சலாமத் இருந்தது. அதனால் அவர் பெரும் துன்பத்தை கடந்து போனார். பெரிய ஆபத்தை, முசீபத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்குள்ள அந்த ஈமானின் காரணமாக கடக்க வைத்தான். சகோதரர்களே, ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு வறிய நிலையில் உள்ள ஒரு அடிமை பெண்ணாக இருந்த, வாழ்க்கையிலே கஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா தீனுல் இஸ்லாத்தை தழுவினார்கள். தீனுல் இஸ்லாத்தை தழுவி கொண்டமைக்காக அபூ ஜஹலும் அவன் சார்ந்த கூட்டமும் அவர்களை படுத்திய பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல சகோதரர்களே. ஒரு மனிதன் அல்லாஹ் என்று சொன்னதற்காக இவ்வளவு சித்திரவதையா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஹஜ்ரத் ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெரும் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். ஒரு ஆணை கொடுமை செய்வதே தாங்க முடியாத ஒன்று. அதிலும் லேசாக அடித்தால் கூட உதிர்ந்து போகக்கூடிய மலராக இருக்கக்கூடிய பெண்மையை ஒருவன் காயப்படுத்தும் போது அந்த துன்பத்தை சொல்லி மாளாது. ஹஜ்ரத் ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதற்காக பெரிய அளவுக்கு தாக்கப்பட்டார்கள். தாக்கப்பட்டு வெறிபிடித்த அந்த மிருகம் என்ன செய்தது? முகத்திலேயே அடித்தது. பெண்களை முகத்தில் அடித்தால் தாங்க முடியாது, முகத்திலேயே அடித்தது. ஏனென்றால் நமக்கு தரப்பட்ட அந்த முகத்தின் தடிமன் பெண்களுக்கு தரப்படவில்லை. அவர்களுக்கு ரொம்ப மென்மையாக, ரொம்ப சாஃப்டாக, அவர்களுடைய ஒட்டுமொத்த அடையாளமே அழகே அந்த முகமாக இருப்பதால் அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
பூவை விட மெலிதாக படைத்திருக்கிறான். அந்த முகத்திலேயே ஓங்கி ஓங்கி அடித்ததன் காரணமாக அவங்களுடைய கண்களில் ஒன்று பழுதாகிவிட்டது. அந்த கண் பார்வை பறிபோனது சகோதரர்களே. பறிபோன உடனே அந்த கூட்டம் ஒன்று சொன்னது, அபூஜஹலுடைய கூட்டம், பார், நீ கால முழுக்க தொழுத தொழுகையோ, நீ யாரை நோக்கி தொழுதாயோ அந்த அல்லாஹ்வோ கைவிட்டு விட்டார்கள் உன்னை. முகம்மதிடத்தில் சென்று கண் கேட்பாயா? முகம்மது உனக்கு கண் மாற்று கண் அறுவை சிகிச்சை செய்வாரா அல்லது அல்லாஹ் அறுவை சிகிச்சை செய்வானா என்றெல்லாம் அவர்களை எள்ளி நகையாடினர். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். இந்த கண்ணை போக்கிய என் ரப்பு, அவன் ஜிஹாதில் அவன் பாதையில் இந்த கண்ணை பறித்து கொண்ட அதே ரப்பு, பழுதடைந்து சிதிலமடைந்த என் கண்களுக்கு உயிரோட்டத்தை ஏற்படுத்தி கண்ணொளி தருவதற்கு போதுமானவன். ஹஸ்புனல்லாஹ், அந்த அல்லாஹ்வே எனக்கு போதும் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை அர்ஷில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ரப்பின் உள்ளத்தை பெரிய அளவுக்கு தொட்டது சகோதரர்களே. அந்த தாயின் மனக்குமுறலை கேட்ட இறைவன் யாருக்கும் கொடுக்காத பெரும் அதிசயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஜின்னீரா என்று சொல்லக்கூடிய அந்த தாய்க்கு கொடுத்தான். கண் பார்வையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நசீபாக்கினார். சிதிலமடைந்த கண்களுக்கு சில வைத்தியங்களை செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மருந்தை ஷிஃபாவாக்கி அந்த ஷிஃபாவை அவர்களுக்கு பார்வையை மீட்ட அல்லாஹு தஆலா உதவி செய்தார். ஆச்சரியம், கண்ணொளி பெற்று வெளியில் வருகிறார். அப்போது அவர்களை பார்த்து சொன்னார், ஒரு காலகட்டத்தில் லாத்துஸாக்களை நீ இழிவுபடுத்தியதால் தான் அவைகள் உன் கண்களை போக்கிவிட்டன என்றெல்லாம் சொல்லி எள்ளி நகையாடினீர்கள். இது லாத்துஸா போக்கவில்லை, என்னை படைத்த இறைவன் தான் போக்கினார். அந்த இறைவன் தான்டா இப்ப கண்ணை தந்திருக்கிறான்னு சொல்லிட்டு காட்டினாங்க அந்த அம்மா. அந்த ரப்புல் ஆலமீன் தான் இன்று எனக்கு கண்ணொளி தந்திருக்கிறான். ஒரு வறியவளான அடிமட்ட நிலையில் உள்ள, சிகிச்சைக்கு கூட பணம் எடுத்து செலவு செய்யக்கூடிய பக்கற்ற நிலையில் இருக்கக்கூடியவளின் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அந்த ரப்புல் ஆலமீன் எனக்கு கண்ணொளி தந்தான். அந்த இறைவன் ஏழைகளின் இறைவன், அந்த இறைவன் அனாதைகளின் இறைவன், அந்த இறைவன் பலகீனர்களின் இறைவன், அந்த இறைவன் நலிந்த மக்களின் இறைவன், அந்த இறைவன் வாழ்க்கையில் ஓரங்கட்டப்பட்டவர்களின் ஆறுதலான இறைவன் என்று சொன்னார். வாயடைத்து போனார்கள் அந்த முட்டாள்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களை, எதற்காக சொல்கிறேன்? நம்பிக்கை மட்டும் பலமாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலமான பெரும் 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 நியமத்துக்களை ஒரு மூமினுக்கு தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய புனிதமான இரவுகளில் ஒன்றுதான் ரஜபு மாதத்தின் பெரிய ரம்மியமான மேராஜ் இரவு. அந்த மேராஜ் இரவு சாதாரணப்பட்டதல்ல. அமால்கள் என்று சொல்லி அதுல இருக்கிறதா இல்லையா என்ற பெரிய அளவுக்குள்ள கருத்து பேதமை எடுத்துக்கொள்ளாமல் அமல்கள் செய்யும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவாபை தருகிறான் என்று செய்யுங்கள். ரஜபு மாதத்தில் அனைத்துமே பரக்கத்து தான். நான் சொன்னது கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பு சொன்னது போல ரஜபு மாதம் முழுக்க பரக்கத்து தான். முழுக்க பரக்கத்தாக இருக்க போய்த்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப், ரஜபு மாதத்திலே எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். பரக்கத் இல்லை என்று சொன்னால் அந்த பரக்கத்தை வேண்டி விரும்பி ரசூலுல்லாஹ் கேட்டிருக்க முடியாது சகோதரர்களே. அந்த பாரிக் லனா, எங்களுக்கு பரக்கத் செய் என்ற இந்த புனிதமான ரஜபு மாதத்தில் நிறைய அமால்களை செய்யுங்கள், பாவங்களை விட்டொழியுங்கள், வார்த்தைகளை கவனியுங்கள், பார்வையை கவனியுங்கள். நாம் பேசுகின்ற பேச்சுக்கள் அனைத்தும் பெரிய அளவுக்கு கண்காணிக்கப்பட்டு எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை கவனித்து வாய் வார்த்தைகளை பேசுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இந்த நல்ல நாளையிலே அதிகமாக தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளி வழங்குங்கள். குறிப்பாக அவன் மஸ்ஜிதுகளுக்கு உயர் தர்மமாக இருக்கக்கூடிய சதக்காவை, உயர் தர்மமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் பாதையில அள்ளி வழங்குவதை முக்கியமாக கருதுங்கள். வந்திருக்கக்கூடிய மக்கள் மலேசியா இது போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன் ஒரு திருமணத்திற்காக. ரொம்ப சந்தோஷம். தங்களை அனைவரையும் நேற்றைய தினமே விருந்தில் சந்தித்தேன். இந்த பள்ளிகள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் இல்லங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மஸ்ஜிதோடு சேர்ந்து இன்னொன்றையும் நாம் நிறுவி அதையும் இதையும் அல்லாஹ்வுடைய கருணையை தவிர வேறு எதுவும் கொண்டு செல்றதில்லை. மனிதனுடைய சக்தி அல்ல இது. 2 பள்ளிகளை, ஒரு பள்ளியே பிதுங்கிக்கிட்டு நிற்கும். ஆனா 2 பள்ளிகளுக்கும் சம அழகான சம்பளத்தை கொடுத்து அவர்களை கண்கலங்காமல் ஊழியர்களை பாதுகாத்து அந்த பள்ளியினுடைய மராமத்து பணிகளையும் அழகான முறையிலே திறம்பட செய்து
ஒரு சின்ன ஒரு பாதிப்பு வந்தால் கூட அது எதாக இருந்தாலும் சரி அந்த பாதிப்பை நிவர்த்தி செய்து 2 பள்ளிகளையும் கொண்டு செல்வது அப்படின்றது அல்லாஹ்வுடைய கருணை, வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த கருணையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை போன்ற தர்ம சிந்தனையாளர்களுடைய கரங்களில் தந்திருக்கிறார். ஆகவே வந்திருக்கக்கூடிய மக்கள் இந்த 2 பள்ளிகளுடைய தேவையெல்லாம் கருத்தில் கொண்டு, வரக்கூடிய ரமலான் இது போன்றவைகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு, ஊழியர்களுடைய நிலைகளை கருத்தில் கொண்டு, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இமாம்கள் அவங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தாராளமான முறையில பள்ளிகளுக்காக செய்யுங்கள். தாராளமாக நீங்கள் வழங்கும் போது அந்த இறைவனும் உங்களுக்கு தாராளமாக தரக்கூடியவனாக இருக்கிறார். அல்லாஹ் நம் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களை இந்த புனிதமான மேராஜுடைய பரக்கத்தை கொண்டு கபூல் செய்வானாக. ஒவ்வொரு ஆசைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இதுவரைக்கும் அவனிடத்தில் கையேந்தி கேட்கப்பட்ட பிரார்த்தனைகள் அனைத்தையும் அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக்குவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.